நம்முடைய ஃபீலிங்ஸ் வந்து ஒருத்தர் மட்டும் தான் பார்ப்பார். என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அவங்கவங்க லாபத்தை தான் பார்ப்பாங்க. நம்ம உருவாக்கினவர் மட்டும்தான் நம்ம உபத்திரவத்தை பார்க்கிறவர். உபத்திரவப்படுகிறவருடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாத ஒரே ஒருவர் நாம் ஆராதிக்கிற தேவன் மட்டும்தான். ஆமென். தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளை வாழ்க்கையில தேவன் ஒரு பெருமூச்சை அனுமதிக்கிறார் என்றால், கர்த்தர் தருகிற வார்த்தை உனக்கான வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்திருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை ஆராதித்தும் ஆண்டவரை சமூகத்திலே அவருக்கு பிரியமாய் வாழ்ந்தும் ஒரு பெருமூச்சை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் என்றால், ஆமென், உனக்கான வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம். இதுல தேவ திட்டம் இருக்கிறது. அப்படி என்றா தேவன் இதை அனுமதித்திருக்கிறார் என்றா வாக்குத்தத்தம் ரெடி ஆயிக்கோங்க. வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறது. வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது, ஆமென், வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்ததின் அடையாளம் என்ன? பெருமூச்சு. கிரியேஷனை தொடங்கிட்டார். இந்த 2026 சிலர் வாழ்க்கையில் கர்த்தர் சில காரியத்தை செய்ய தொடங்கிட்டார். என்னை நினைத்தருள், எனக்கான இத்தனை காலம் நான் காத்திருந்த காரியத்துக்கான காரியத்தை கர்த்தர் செய்ய ஆரம்பிக்கிறார். யாத்திராகமம் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 2வது அதிகாரம் 23, 24, 25 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 2வது அதிகாரம் 23 முதல் 25 வரை உள்ள வசனங்கள். சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினாலே தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். நன்றாய் தெரிந்த ஒரு வேத பகுதி. இன்று பேசும்படி ஆவியானவர் இந்த வார்த்தைகளை தான் சில நாட்களுக்கு முன்பதாக நினைவிலே கொண்டு வந்தார். பெருமூச்சை கேட்டு பதில் தருகிற ஒரு தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா. பெருமூச்சு கேட்கணும்னா, ஒருத்தங்களுடைய பெருமூச்சின் சத்தம் கேட்கணும்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்தாதான் கேட்க முடியும்? பக்கத்தில் இருக்கணும், கவனமா இருக்கணும். சிலர் அப்படி உள்ளுக்குள்ள அழுதுட்டே இருப்பாங்க பாருங்க, வெளியே தெரியவே தெரியாது, உள்ளுக்குள்ள குமுறிட்டே இருப்பாங்க. நிறைய காரியங்களை நினைத்து அப்படி அழுதுட்டு திடீர்னு அப்படி வைப்பாங்க. அதன் அர்த்தம் என்னன்னா, அது அப்படி வருது. ஹல்லேலூயா. பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். தவித்து, அதாவது 2 விதமான தவிப்பு பைபிள்ல காண்பிக்குது. ஒன்று முற்பிதாக்களுடைய தவிப்பு. அவங்க எதுக்கு தவித்தாங்க தெரியுமா? அந்த கைகளால் கட்டப்படாத அந்த மேலான நகரத்தை போய் பார்க்க, அந்த பரம வாசஸ்தலத்தை அடைய தவித்தாங்க. இங்க இவங்க அதுக்கு தவிக்கல. வலி தாங்க முடியாம, அடிமைத்தனம் வேதனையின் உச்சம் தாங்க முடியாம, இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, இனி என் வாழ்க்கை இப்படிதானா, இவ்வளவுதானா என்கிற அந்த மிகவும் ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்ட நிலையில, ஆமே, கர்த்தருக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக, ஒரு விடுதலை இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, எல்லாம் இதோட முடிஞ்சது, இனி வாழ்க்கை ஃபுல்லா இந்த கஷ்டத்திலே இருக்க வேண்டுதா அப்படின்னு நினைக்கும் போது ஒரு தவிப்பு வருகிறது. அந்த தவிப்பு முறையிட்டுட்டே இருக்கிறாங்க. அவங்க சிலர் வாயில பாருங்க புலம்பிட்டே இருப்பாங்க. வீட்டில் அவங்க கிட்ட யார் வந்தாலும் புலம்பிட்டே இருப்பாங்க. யாரை பார்த்தாலும். அதனாலேயே நிறைய பேர், அதாவது ஒருத்தங்க சும்மா புலம்பிட்டே இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்க கிட்ட யாரும் போய் பேச விரும்ப மாட்டாங்க. ஏன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க பார்த்தாலே புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க, முறையிட்டுட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட தவிப்பு. ஆமை, வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பெருமூச்சை தேவன் கேட்டார் என்று. 2 விதங்களிலே இந்த வேத பகுதியை சொல்ல விரும்புகிறேன். இந்த பெருமூச்சுக்கு காரணம் ஒன்று, பெருமூச்சை கேட்டு தேவன் செய்த செயல்கள். இந்த 2 பகுதியை தான் இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு நல்லா தெரிந்த வேத பகுதி. ஆமே, நம்ம பெருமூச்சுக்கு காரணம் என்ன? ஆமே, இந்த வேதத்துல இந்த இவங்க லைஃப்ல, இஸ்ரவேலர்கள் வாழ்க்கையில, அவங்க வாழ்க்கையில் உண்டான பெருமூச்சுக்கு 3 முக்கிய காரணங்கள் உண்டு. ஒரு காரணம் என்னவென்றால் அவர்களுடைய தவறு. ஆமே, நம்முடைய வாழ்க்கையில பெருமூச்சுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய தவறு. எல்லா ஆங்கிள்லையும் பார்க்கணும் இதை, நம்முடைய தவறு. இன்னொரு காரணம் என்னவென்றால் சத்துருவின் சூழ்ச்சி. சத்துருவின் சூழ்ச்சி நமக்கே தெரியாது.
இப்ப பாருங்க, இந்த மோர்தேக்கா எல்லாரும் பெருமூச்சு விட்டு அழுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த ஆமான் போட்ட சில சூழ்ச்சிகள். ஆமென். அது பெருமூச்சை கொண்டு வருது. ஒரு காரணம் என்ன சொன்னேன்? நம்முடைய தவறுகள். ஆமென். இதுல எதனால பெருமூச்சுன்னு பார்த்து அதை நம்ம கரெக்ட் பண்ணணும். 2 சத்துருவின் சூழ்ச்சி. 3வது ஒன்று இருக்கிறது, அது தேவ திட்டம் நிறைவேறுதல். ஆமென். இந்த 3 காரியங்கள் இஸ்ரவேலருடைய பெருமூச்சுக்கும் இந்த 3 காரணம் இருந்ததை பார்க்க முடியும். அவர்களுடைய தவறு என்ன? அவர்களுடைய தவறு என்ன? ஒன்று, இவர்கள் தேவனை மறந்தவர்களாக காணப்பட்டார்கள். எகிப்தின் நீண்ட காலம் வாழ்றாங்க. எகிப்தில் இவங்க வாழ போனதே எதுக்கு வாழ போனாங்க சொல்லுங்க பார்க்கலாம். பஞ்ச காலத்துல எத்தனை வருஷம் பஞ்சகாலம்னு சொல்லியிருப்பார் ஆண்டவர்? 7 வருஷம் பஞ்சகாலம். அதுல 2 வருஷம் போயிட்டு இன்னும் 5 வருஷம் தான். அந்த 5 வருஷம் பஞ்சம் எப்படிப்பட்ட பஞ்சமா இருக்க போகுது? மிகவும் கொடிய பஞ்சமா இருக்க போகுது. அதனாலதான் வெறும் தானியத்தையே கொடுத்து விடாம யோசேப்பு சொல்லுவார், நீங்க என்கிட்ட இருங்க. ஏன்னா தேசத்துல நீங்க ஒவ்வொரு தடவை நீங்க போயிட்டு வாங்கிட்டு வரதெல்லாம் கஷ்டம். இங்க உட்காருங்க. ஆண்டவர் சமூகத்தில் போய் யாக்கோபு ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே போலாமா ஆண்டவரே கேட்கும்போது ஆண்டவருடைய பெர்மிஷனோட தான் புறப்பட்டு போறாங்க. தேவன் அனுமதித்து ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அது அந்நிய தேசமா இருந்தாலும் அங்கே நாம் அடிமைப்பட கர்த்தர் விடவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் தான் ஒரு இடத்துல உங்களை கொண்டு போனார்னா அது வனாந்தர வாழ்க்கையா இருந்தாலும் மடிய விட மாட்டார். அந்நிய தேசமானாலும் அடிமைப்பட விட மாட்டார். புரியாத இடமானாலும் சரி ஆண்டவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். கர்த்தரை நம்பி போற பிள்ளைகளுடைய காரியங்கள் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க போறாங்க. இவங்க போனதுனால யோசேப்பு அங்க ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருந்ததுனால ஆமென் கோஷேன் என்னும் நாட்டில் இவங்களை குடியிருக்க வைக்கிறாங்க. ஆமென். எபிரேயருடைய தொழில் என்ன தொழில் அப்படின்னா ஆடு மேய்க்கிற தொழில். எபிரேயரை பார்க்கும்போது எகிப்தியருக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? அருவருப்பா இருக்கும். ஆனா இப்போ அவங்களுக்கு அருவருப்பா தெரியல. ஏன் அருவருப்பா தெரியல அப்படின்னா அந்த குடும்பத்தில் ஒரு ஆள் எங்க இருக்கிறா? எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க. ஆமே, நமக்குன்னு ஒரு மேன்மை இருக்கும்போது அருவருப்பா பார்க்குறவங்க கூட நம்மளை அழகா தான் பார்ப்பாங்க. நமக்குன்னு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சிட்டுன்னு வைங்களேன், நம்ம மற்றவங்க கண்ணுக்கு எப்படி தான் தெரியும்? அருவருப்பா தான் தெரியும். இதே கூட்டத்தில் யோசேப்பு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்ததுனால நார்மலாகவே எகிப்தியருக்கு எபிரேயர் அருவருப்பானவர்கள். ஏன்னா எகிப்தியர் ஒரு ஆளுகிற நிலையில் இருக்கிறவங்க. எபிரேயர் இப்போதான் ஆடு மேய்ச்சிட்டு வராங்க. அப்படி பார்க்கும்போது இவங்களா அப்படி பொதுவாக இந்த உலகத்தில் இந்த பார்வை எப்பவுமே இருக்கும், எப்பவுமே இருக்கும். ஆனால் ஒருத்தன் பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்காரும் போது என்ன ஆகிரும் அப்படின்னா அந்த பார்வை மாற ஆரம்பிச்சிடும். மாறாது பாஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு கொஞ்ச நாள் யோசேப்புக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது இவங்க ஃபர்ஸ்டே இந்த எகிப்து தேசத்தில் இஸ்ரவேலர்களை ஃபர்ஸ்டே அருவருப்பா பார்த்துட்டே இருந்திருப்பாங்கன்னா இவங்க அங்கே விரும்பி இருக்கவே மாட்டாங்க. ஆனால் கொண்டு போன இடத்துல கர்த்தர் அவங்களை மேன்மைப்படுத்தினார். அற்பமாய் பார்த்தவர்கள் ஆச்சரியமாய் பார்க்கத்தக்க கர்த்தர் உயர்த்தினார். எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைக்கிறவர், ஆகாது என்று தள்ளின கல்லை தலைக்கல்லாய் மாற்றுகிறவர். ஆமென், ஆமென். அப்போ இஸ்ரவேல்னாலே எகிப்தியருக்கு யாருதான்? அப்படிப்பட்ட நிலையில தான் யாக்கோபுக்கு கைக்கு கீழே பார்வோன் தலையை கொடுக்கிறான். என்ன ஒன்று பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு மேன்மை. இப்படி மேன்மைப்படுத்த வாழ்க்கை, மேன்மையான வாழ்க்கை இருக்க இந்த இஸ்ரவேலர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எகிப்திலேயே செட்டில் ஆயிட்டாங்க. செட்டில் ஆனது மட்டும் இல்ல, 70 பேரா போன இடத்துல லட்சங்களாய் பெருக ஆரம்பிக்கிறார்கள். இவங்களுக்கு நல்ல வாழ்க்கை. எகிப்தின் வாழ்க்கையிலேயே இவங்க பழகிட்டாங்க. இந்த எகிப்தின் வாழ்க்கையில இந்த லைஃப் ஸ்டைல் அவங்க பழகினதுனால இவங்க என்ன ஆச்சு அப்படின்னா கர்த்தரை மறந்து விட்டார்கள். அதனாலதான் மோசேயோடு ஆண்டவர் பேசும்போது மோசே கேட்பார், ஆண்டவரே ஜனங்கள்கிட்ட இப்படி இஸ்ரவேலின் தேவன் எபிரேயரின் தேவன் சந்தித்தான்னு சொன்னா ஏன் மக்கள் கேட்பாங்க, ஆமா அவருக்கு பேரு என்னன்னு கேட்பாங்க. ஆண்டவரே நீங்க யாருன்னே தெரியாம வளர்றாங்க ஆண்டவரே. அப்போ புலம்பலுக்கு முதல் காரணம் நம் சைட்ல இருந்து தவறல. முதல் காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம வடிக்கிற கண்ணீருக்கும் நாம விடுகிற பெருமூச்சுக்கும் முக்கியமான காரணத்துல ஒன்று என்ன தெரியுமா? கர்த்தர் ஒரு நல்ல வாழ்க்கையை தந்திருக்க அதுல நாம என்ன தவறிட்டோம் அப்படின்னா கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர தவறிவிட்டோம். ஆமே, நம்முடைய தலைமுறை கர்த்தரை மறந்து வளருகிறது என்றால் அது எங்க கொண்டு போய் தான் கிளைமேக்ஸ்ல விடும் தெரியுமா? ஒரு பெருமூச்சு விடுகிற நிலைக்கு கொண்டு போய் விடும். எனவே தான் தேவ பிள்ளைகளை தேவனை அறிகிற அறிவிலே வளருங்கள், தேவனை மறந்து போகாதபடிக்கு. பொதுவாகவே பாருங்க, நமக்கு நெருக்கம் வரும்போது தான் ஆண்டவரை தேடலே வருகிறது. இது எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணணும். இன்னைக்கு இல்லாததுக்காகவும் சில காரியம் இன்னைக்கு தராததுக்காக
ஸ்தோத்திரம். ஆண்டவர் அது எப்போ தரணுமோ அப்போ தர வைப்பார். இப்போ பாருங்க, இந்த அகஸ்வேரு ராஜாவுக்கு விரோதமாக 2 பேர் பிளான் பண்ணுவாங்க. அந்த நியூஸை வந்து ராஜா கிட்ட யார் சொல்லுவா தெரியுமா? மோர்தேகாய் சொல்லிடுவான். பொதுவாகவே இப்படிப்பட்ட செய்தி கொடுக்குறவங்களுக்கு ராஜா ஏதாவது ஒரு வெகுமதியை கொடுப்பார். ஆனால் மோர்தேகாய்க்கு கொடுக்கல. கொடுக்காம என்ன பண்ணிட்டாருன்னா, இப்படி இந்த டைம்ல இது நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு மோர்தேகாய்னு பேர் எழுதி வச்சுட்டார். கொடுக்கல. கொடுக்காததுனால தான் பின்னாட்கள் அது நன்மையா மாறிச்சு. அன்னைக்கு அந்த வெகுமதி கிடைச்சிருந்தா அதை வச்சு இன்னைக்கு சட்டம் போட்டதுக்கு அப்புறம் இந்த வெகுமதி என்ன பண்ண முடியும்? கொடுக்கல. சில காரியங்கள் கொடுக்கல. இஸ்ரவேலர்கள் அடிமைத்தனத்தில் முறையிடுறாங்க. அவங்களுக்கான கூலி கொடுக்கல. ஏன் கொடுக்க விடலைன்னா, இவங்க எகிப்திலிருந்து புறப்படும் போது எல்லா வீட்லையும் போய் கேட்டு வாங்குறாங்க. எல்லாரும் பொண்ணு பொருளை கொடுக்குறாங்க. நாளைக்கு இவங்களுக்கு ஒரு பெரிய பயணம் இருக்கிறது. அன்னைக்கு இவங்களுக்கு இந்த தேவை இருக்கிறது. கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். சில மாதங்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்கூல்ல வேலை பார்க்குறாங்க. அவங்க கிட்டத்தட்ட 8 வருஷமா 10 வருஷமா அவங்களுக்கு வர வேண்டிய சேலரி வரவே இல்லை. ஆனாலும் சிலட்ட கடன் வாங்கி கூட பஸ்ஸு டிக்கெட் எடுத்து ஸ்கூலுக்கு போவாங்க. ரொம்ப வேதனை. எனக்கு வர வேண்டிய சம்பளம் வரலையே. ஆனாலும் ஆண்டவர் கிருபையா நடத்தி போஷித்து கிருபையா கொண்டு வந்துட்டார். அடுத்து அவங்களுக்கு ஒரு வீடு கட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை வந்துச்சு. என்ன செய்ய ஆண்டவரே, இப்போ இந்த வீடு மாறணும் வீடும் கட்டணும்னு இருக்கும்போது அந்த அத்தனை வருஷம் அரியர் பணமும் மொத்தமாக வந்து விழுது கிடக்குது. அவங்க வந்து நிற்கிறாங்க. ஆண்டவர் வந்து சில நேரத்தில் செய்கிற காரியங்கள் இருக்கிறது தெரியுமா? அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிப்பான், நீர் பதில் செய்வீர். ஆமென். உங்க நியாயம் இந்த பூமியில எடுபடலாம், பரலோகத்துல அதற்கு நிச்சயம் பதில் உண்டு. ஆண்டவரை மட்டும் மறந்துடாது. ஆண்டவரை மட்டும் மறந்து ஒரு வாழ்க்கை அது நீ தாழ்ந்திருக்கும் போதும் சரி, வாழ்ந்திருக்கும் போதும் சரி, ஆண்டவரை மறக்கிற ஒரு நிலைமை. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மறந்தார்கள். நேரம் போகிறது. அடுத்தது அவங்க பண்ண தப்பு என்னன்னா, வாக்குத்தத்த தேசத்தையே மறந்துட்டாங்க. ஆமே, வாக்குத்தத்த தேசத்தையே மறந்துட்டாங்க. எகிப்தின் வாழ்க்கையிலே மனதை வச்சுட்டாங்க. ஆமே, இது வந்து நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய தப்பு. இப்போ ஆபிரகாமை நீங்க பாத்தீங்கன்னா, ஆபிரகாம்கிட்ட ஆண்டவருக்கு நீ காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்லுவார். ஆபிரகாம் காண்பிக்கிற தேசத்துக்கு போவார். நமக்கு தெரிந்து ஆதியாகமம் 12 தான் ஆபிரகாம் மேல ஒரு அழைப்பு இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனால் நீங்க 11வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுவார் பாருங்க. 11வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை பாருங்கள். ஆதியாகமம் 11:31. தேராக தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயை. யார் அப்படின்னா ஆபிரகாமுடைய அப்பா. இப்போ ஆபிரகாமுக்கு ஏற்கனவே அழைப்பு இருக்கிறது. எங்க போறதுக்கு? கானானுக்கு போறதுக்கு. அப்போ இதெல்லாம் அப்பா இருக்கிறதுனால அப்பாட்ட சொல்லாம போக முடியாது. அப்பாட்ட சொன்னது அப்பா சரி வா நம்ம எல்லாரும் சேர்ந்து போலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் புறப்பட்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டார்கள். கானானுக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். கொஞ்சம் இருப்போன்னு உட்கார்ந்தாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அங்கே இருந்துட்டாங்க. இப்போ ஆபிரகாம் என்னெல்லாமோ சொல்லி பார்த்திருப்பார். அப்பா ஆண்டவர் வந்து கானானுக்குள்ள போக சொன்னார். இங்க உனக்கு என்ன பிரச்சனை? இங்க உனக்கு என்ன பிரச்சனை? இரு. ஆண்டவர் பார்த்தார். ஆபிரகாமே இரு, நான் அவரை தூக்குறேன். யார? நான் தேராக மரித்ததுக்கு அப்புறம் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி அப்படிங்கிறார். ஆமா, சில பார்க்குறாங்க, ஓ ஆண்டவர் தூக்க பிளான் போட்டாரோ? இல்லை. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, நம்ம சில நேரத்தில் எதுலையாவது நம்ம செட்டில் ஆகிட்டோம்னு வைங்களேன், நமக்கு கொடுத்த ப்ராமிஸை மறந்துடும். நம்ம மேல இருக்கிற அழைப்பை மறந்துடும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே செட்டில் ஆயிட்டாங்க. அவங்க எதை மறந்துட்டாங்கன்னா, கானானை மறந்துட்டாங்க. கானான் என்பது திடீரென்று கொடுக்கப்பட்ட வார்த்தை அல்ல. ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கும் போதே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் தான் கானான். ஆதியாகமம் 15 இருக்கிறது. ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கும் போதே 15வது அதிகாரம் 18 முதல், அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி எகிப்து நதி துவங்கி ஐப்ராத் நதி மட்டும் நதியினும் பெரிய நதி மட்டும் உள்ள கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன். அவர் ஏற்கனவே கொடுத்துட்டார்.
ஆனா இவங்க எகிப்துல செட்டில் ஆயிட்டாங்க பாருங்க. இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே இந்த செட்டில்மெண்ட்டை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம எங்கேயாவது போய் உட்காந்துடணும், எப்படியாவது போய் ஏதாவது அதாவது அழைப்பில் வாக்குத்தத்தமே இல்லாதவன் எப்படியாவது போறான். ஆனா தேவனுடைய அழைப்பையும் தேவனுடைய வாக்குத்தத்த நம்ம வாக்குத்தத்த சந்ததி. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கான வார்த்தை என்ன ஆபிரகாம் கேட்டு வாங்கினார் பாத்தீங்களா? இதை நான் எதினால் அறிவேன் அப்படிங்கிறார். அப்போதான் ஆண்டவர் டீட்டெயிலா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஒன் சந்ததின்னு சொன்னாரு. ஆபிரகாம் ஆமென் போட்டு ஒரு கட்டத்தில் ஆபிரகாம் நம்பிக்கை போயிட்டு, ஆண்டவர் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஆண்டவர், என்ன தருவீர் ஆண்டவர், நீங்க விஷயத்தை கிளீனா சொல்லுங்க, டீட்டெயிலா சொல்லுங்க சொல்லும் போது ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. அதை வாங்கிட்டார்ல. இதே மாதிரி தேவ பிள்ளைகள், ஆண்டவரே என் வாழ்க்கை குறித்த உடைய நோக்கம் என்ன, திட்டம் என்ன ஆண்டவரே, என் கையில் பிள்ளைகளை கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே, நோக்கம் என்ன, அல்லது எனக்கு காத்திருக்க வைத்திருக்கிறீங்க, நான் சுதந்திரிப்பேனா இல்லை இதுதான் என் லைஃபா, ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு தெளிவு உண்டாகத்தக்க வார்த்தையை என் ஆண்டவர் அவர் தெளிவுபடுத்துகிறவர். எனக்கு தெளிவு உண்டாகும் மட்டும் என் கூட பேசுகிற கர்த்தர். இதை நான் அனுபவித்திருக்கிறேன். ஆமென். தெளிவு உண்டாகும் மட்டும் எனக்கு புரியுதா புரியலையான்னு நான் சொல்லாமலே அவருக்கு தெரியும். ஆமென். மோசே கேட்பார், ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன அப்படின்னு கேட்பார். கேட்கும்போது ஆண்டவர் சொன்ன நாமம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிறவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லு அப்படின்னு. மோசே எப்படி நிற்கிறான். எனக்கே வாயில வார்த்தை இருக்க மாட்டேங்குது. நீங்க இதுக்கடையில நான் இருக்கிறவராகவே இருக்கிற இதுல எத்தனை நான் வருது, எத்தனை இருக்கிறேன்னு வருது. மோசைக்கு புரியலன்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் அடுத்த வசனத்துல சொல்லுவார், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும். இப்படி சொன்னா மோசைக்கு புரியும். ஆமே. எனக்கு எப்படி புரியும்னு அவருக்கு தான் தெரியும். உங்களுக்கு எப்படி புரியும்னு அவருக்கு தான் தெரியும். நட்சத்திரத்தை பார்த்து சாஸ்திரிகள் வந்துடுவாங்க, ஆனா பாவப்பட்ட மேய்ப்பர்களுக்கு வர தெரியாது. அதனால கர்த்தர் அவர்களுக்கு புரியுற மாதிரி ஒரு தூதனையே அனுப்பி, ஹalleluya hallelujah 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 hallelujah, நல்ல கரங்களை தட்டி நல்ல தேவனுக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒவ்வொருவரும் தங்கள் தெய்வங்களை வழிபடுவதற்கும் ஜெபத்திற்கும் அவங்க அந்தந்த தெய்வத்துக்கும் ஒரு லாங்குவேஜ் வச்சு அதை வச்சு வழிபடுவாங்க. அதுக்கு மேலே டீட்டெயிலாக சொல்லலை. அந்த லாங்குவேஜ் படித்தாதான் ஜெபம் ஓடும். ஆமென். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஹீப்ரு படித்தாதான் நம்ம ஜெபம் பண்ண முடியும்னா, நம்ம தமிழ்லேயே தப்பாக ஜெபம் பண்ணோம். ஹீப்ருவில் ஜெபம் பண்ணா வேற ஆளை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நமக்கு என்னங்க தெரியும்? ஆகாருக்கு அழ மட்டும்தான் தெரியும். எலியாவை மாதிரி கருத்தெல்லாம் ஜெபம் பண்ண தெரியாது. போய் உட்கார்ந்து அழுதா. எலியாவின் ஜெபத்துக்கு பதில் கொடுத்த அதே கர்த்தர் ஆகாரின் கண்ணீருக்கும் பதில் கொடுத்தார். ஹalleluya hallelujah, thank you Jesus. ஆமென். வேதனைகளை அவர் பார்க்கிறார், கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற வேளையில் பதிலை தருகிறார். ஏற்ற வேளையில் பதிலை தருகிறார். கைகளை உயர்த்தி, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர், அவர் நல்லவர், சர்வ அன்பு நிறைந்தவர். ஒன்று, இவர்கள் தேவனை மறந்தார்கள். ரெண்டு, இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை, அதாவது எது இவங்க ஃபியூச்சர், எது இவங்க லைஃப், இவங்களை குறித்த தேவ திட்டம் என்ன, அதெல்லாம் கம்ப்ளீட்டா மறந்துட்டாங்க. அதனால தானே இன்னைக்கு இதெல்லாம் நம்ம பிராக்டிக்கலா பார்க்கும்போது நம்ம லைஃப் இப்படிதான் டிராவல் ஆகுது. எத்தனை பேர் ஆண்டவர் இந்த விஷயத்துல உங்களுடைய சித்தம் என்ன கேட்கிறோமா? நம்ம விருப்பத்தை தானே வைக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைக்கு இந்த காலேஜில் சீட்டு தாங்கப்பா. ஆண்டவர் ஏதாவது பேசக்கூடாது, நீங்க இது சொல்லிடாதீங்க ஆண்டவரே, நான் சின்ன வயசுல இருந்து ஏதாவது ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், தரலன்னா எனக்கு நெஞ்சே. ஆமா மகளே, இப்போ வேண்டாம் ஆண்டவரே, உங்க சித்தம் பெருசுதான் எனக்கு தெரியும், இருந்தாலும் இந்த காலேஜில் படிச்சுட்டு வரட்டும்ப்பா, அதுக்கப்புறம் நான் வேண்டாம். சரி, நம்ம மறக்கிறோம் தெரியுமா? நம்ம அதை வாக்குத்தத்தை வேண்டாம், ஆண்டவர் சித்தமே வேண்டாம், என் விருப்பம் தான் நடக்கணும். ஆமென். ஹalleluya ஹalleluya. எத்தனை இடத்துல ஆமென் நம்ம லைஃப்ல பார்க்கும்போது, எஸ், நம்ம ஆண்டவர் சித்தத்தை நான் என்னத்தை கேட்கிறேன், எதுக்கு கேட்கிறோம்? ஆமென். நம்ம எதுக்கு மேக்ஸிமம் ஆண்டவர் சித்தம் கேட்போம் தெரியுமா? நம்ம வீட்டில் வயசானவங்க இழுத்து கிடப்பாங்க பாருங்க. அப்போ ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும். அதன் அர்த்தம் என்ன? ஆமென்.
இப்படிதான் ஒரு பாட்டி இழுத்துட்டு கிடக்கும்போது அந்த பாட்டிக்கு பேரை எங்கள் அப்பாவை ஜோமனை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி பார்த்தா அவங்க அப்படி இழுத்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது, பாஸ்டர் எங்கள் பாட்டி வேதனை இல்லாமல் தேவ சித்தத்துக்கு உட்பட்டு போகும்படி ஜோம் பண்ணுங்க. அந்த பாட்டி இழுத்துட்டு, நீ வேணா போ, எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. நம்ம இந்த மாதிரி எல்லாம் வரும்போது தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். பவுல் இயேசுவை சந்தித்த முதல் சந்திப்பிலேயே கேட்ட முதல் கேள்வி, ஆண்டவரே நீங்க யாரு? யாருன்னு தெரிஞ்சிட்டல. அடுத்த கேள்வி, நான் என்ன செய்ய? இந்த இப்படி கொடுக்குறான் பாருங்க, அவனுக்கு போடப்பட்ட ட்ராக் அவனுக்கு ஆண்டவர் காட்டி கொடுப்பார். அந்த ட்ராக்ல அவன் ஓடுவான். அவன் ஓடி சொல்லுவான், என் ஓட்டம் ஜெயத்துடன் முடியோ அந்த நாடு சுதந்தரி. அதனாலதான் ஆண்டவர் ஒருவனை பார்த்து என் பின்னாடி வான்னு சொல்லும் போது, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, எங்க அப்பாவை நான் அடக்கம் பண்ணிட்டு வாரேன். என்ன அதன் அர்த்தம்? அவங்க அப்பா இன்னும் சாகல. அதாவது எனக்கு சில கடமைகள் இருக்கு ஆண்டவரே, அதை நான் முடிச்சிட்டு வாரேன். ஆண்டவர் பார்க்குற, மரித்தோர் தங்கள், உங்க அப்பா சாகல இல்லடா, நீ ஏன் செட் பண்ற மைண்ட்ல ஒண்ணு? நம்மளா நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆமென் உடம்பு சரியில்லைன்னு வந்திருக்கிறேன், லீவ் முடியறதுக்குள்ள ஏதாவது நடந்துட்டுனா. சிலர் அப்படிதான். ஒருத்தங்க என்கிட்ட சொன்னாங்க, அதான் சொன்னேன், இன்னொரு வாட்டி வரதெல்லாம் கஷ்டம் பாஸ்டர், கொஞ்சம் கொஞ்சம் ஊக்கமா ஜோம் பண்ணுங்க என்ன. ஏன்னா போயிட்டு திருப்பி வர்றது இது யுத்த காலத்தில் ரொம்ப கஷ்டம். அதனால நான் இருக்கும்போதே ஒன்று நடந்துட்டுனா, ஃபர்ஸ்ட் புரியுதா உங்களுக்கு சொல்றது? புரியுது. இப்ப யாருக்கு ஜோமனன்னு தெரியாம இருக்கிறேன். ஆண்டவர் சித்தமே இன்னைக்கு நம்ம ஜெபத்திலே கிடையாது. இது எங்க கொண்டு போய் விடும்னு ஆவியானவர் எச்சரிக்கிறார் தெரியுமா? ஒரு பெருமூச்சில கொண்டு போய் விடும். யாத்திராகமம் 1:11 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, யாத்திராகமம் 1:11. அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு 1:10 நீங்க பாத்தீங்கன்னா, அவர்களை குறித்து ஒரு உபாயம் உண்டாக்குவோம் அப்படிங்கிறான். இந்த பிளான் போடுற மேட்டர் யாருக்கு தெரியாது? இஸ்ரவேலுக்கு தெரியாது. நல்ல கவனமா கேட்கணும். சத்துரு திட்டம் போடுறது நமக்கு தெரியாது. அவன் திட்டத்தை நிறைவேற்ற ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு கொஞ்சமாவே தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் சத்துரு திட்டம் போடும் போதே அது அவமாய் போகணும்னா தேவனோடு உறவுல இருக்கணும். ஆமே, இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாய் சீரியா நாட்டு ராஜா வந்து பயங்கரமா திட்டம் போடுவான். அதை ஆண்டவர் எலிசா கிட்ட சொல்லிட்டே இருப்பார். எலிசா போய் நேர இஸ்ரவேல் ராஜாட்ட சொல்லி, இப்படி பிளான் போடுறான், ஓடிரு. இவனுக்கு புரியவே இல்லை. அப்போதான் யாராவது ஸ்பையா இருப்பானோ, எவனோ வேவு பார்க்குறவங்க இருக்கிறான்னு சொல்லும்போது ஒருத்தர் சொல்றாரு, வேவு பார்க்குற இல்லை ராஜாவே, நீங்க உங்க பெட்ரூம்ல இருந்து பேசினாலும் அது தெரியும். அப்போ என் மனைவியா இருப்பாளோ? மனைவி இல்லை, அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். நீங்க இங்க பேசுறதெல்லாம் அவருக்கு தெரியும், அவர் சொல்லிடுவார். அப்ப ஆண்டவர் வந்து நிறைய காரியங்கள் பாருங்க. லாபான் வந்து யாக்கோபுக்கு பின்னாடி வர்றது யாக்கோபுக்கு தெரியாது. யாக்கோபு நினைச்சா நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம். ஆனா பின்னாடி வரும்போது கர்த்தர் ராத்திரியில் லாபானுக்கு சொப்பனத்தில் வந்து சொல்றார், அவனுக்கு ஒரு தீங்கு பண்ணக்கூடாது. இப்படி காக்கப்படுகிறோம் ஒவ்வொரு நாள். நேற்று இரவு சத்ரு என்னெல்லாம் திட்டம் போட்டான் நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தருடைய கிருபை பாதுகாத்தனால இன்னைக்கு கண்டு நமக்கு தெரியாதுங்க. நமக்கு தெரியாது. சில கம்பெனில பாருங்க, அந்த மெயின் டீம் பேசுவாங்க, பேசி சிலரை வேலையை விட்டு தூக்குவாங்க. இப்போ இந்த ஏஐ வந்ததுல இருந்து நிறைய பேருக்கு வேலை போச்சு. அப்போ தூக்குவாங்க. அப்போ சரி நாளைக்கு இவனை தூக்கிடுவோம், தெரியாது. அவன் அடுத்த நாள் ஜாலியா காலையில் கிளம்பி சூப்பராக வீட்டிலேருந்து லஞ்சையும் எடுத்துட்டு, மம்மி போயிட்டு வரேன், ஒய்ஃப்ட்ட போயிட்டு வரேன்னு சொல்லியிருப்பான், எல்லார்ட்டையும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே வரும்போது அவங்க எல்லாம் போயிட்டு வாங்க. வந்து சிஸ்டம் ஆன் பண்ணா மெயில் வந்திருக்கும். ஆமே, எவ்வளோ வலியா இருக்கும். அவன் இதை வச்சு லோன் எடுத்திருப்பான், ஏதோ எவ்வளோ காரியங்களை பிளான் பண்ணியிருப்பான். இதுக்கெல்லாம் திடீர்னு அப்படி தூக்கத்தில் தட்டி வந்த மெயில், முந்தின நாள் போட்ட பிளான், அல்லது ஒரு 1 வீக்கா ஒரு பிளான் நடக்கும், அல்லது ஒரு 1 மந்தா பிளான் போட்டு ஃபில்டர் பண்ணி இவங்களை தூக்கிடுவோம். அந்த பிளான் நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம எப்பவும் போல வருவோம். இப்படிதான் மறைவாய் சத்துருவானவன் பல திட்டங்கள். இது திடீரென்று ஒரு நாள் நெருக்கத்தை கொடுக்கும் போது அது நம்மளால டைஜஸ்ட் பண்ண முடியாம ஆயிரும், நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாம ஆயிரும். அவன் எத்தனை பேரை இது டிப்ரெஷனுக்குள்ள தள்ளி இருக்கிறது. எத்தனையோ பேர். கடந்த நாள்ல ஒரு சகோதரர், ஒரு குடும்பம் வந்து சொன்னாங்க, வேலை போய் கிட்டத்தட்ட 6-7 மாசம் ஆச்சு, ரொம்ப டிப்ரெஷன், டேப்லெட் எடுத்தும் போக மாட்டேங்குது. ஏன்னா 2 சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க.
அந்த பிள்ளைங்களுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அழுறாரு. அப்ப எவ்வளோ பிளான் பண்ணி எவ்வளோ திட்டமிட்டு அவங்களையும் குறை சொல்ல முடியாது. அவங்க கம்பெனி என்ன ஆயிரும், அவங்க எல்லாருமே அவங்க லாபத்தை பார்ப்பாங்க. ஆமே, நம்முடைய ஃபீலிங்ஸை வந்து ஒருத்தர் மட்டும் தான் பார்ப்பார். என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கவுங்க லாபத்தை தான் பார்ப்பாங்க. நம்ம உருவாக்கினவர் மட்டும்தான் நம்முடைய உபத்திரவத்தை பார்க்கிறவர். உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாத ஒரே ஒருவர் நாம் ஆராதிக்கிற தேவன் மட்டும்தான். ஆமென். அவன் இதனால என்ன பண்றது, ஏன்னா இவங்க பெருகிறாங்க, இப்படி விட்டா பிரச்சனை ஆயிரும். நம்ம மறைவா ஒரு பிளான் பண்ணுவோம், வெளியே பிரைஸ்லாம் தான் சொல்லிட்டு இருப்பாங்க, உள்ள திட்டம் போட்டு ஒடுக்க ஆரம்பிக்கிறாங்க, நெருக்க ஆரம்பிக்கிறாங்க, அதிகமாய் கொடுமையாய் நடத்த ஆரம்பிக்கிறாங்க, கொடுமையா நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹல்லேலூயா. கடந்த நாள்ல ஒருத்தர் சொன்னாங்க, அதாவது வேலையை விட்டு தூக்கணும், வேலையை விட்டு போன்னு சொன்னா கஷ்டமாயிரும். அதனால என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப கொடுமையா படுத்திட்டு இருக்க முடிஞ்சா இரு, அவ்வளவுதான். அதன் அர்த்தம் என்ன, இருக்க முடியலன்னு சொல்லு, நீ போ, வேதனை. சரி விட்டு போலான்னு பார்த்து அடுத்து அது ஒரு பெரிய கேள்வி, பெரிய கேள்வி. சத்ருவின் திட்டம் பெருமூச்சுக்குள்ள கொண்டு போகுது. மூன்றாவது ஒரு காரியம் இருக்கு, இது தேவன் அனுமதிக்கிறது, அதுதான் தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரங்களில் தேவன் ஒரு புலம்பலை அனுமதிக்கிறார்னா புரிஞ்சுக்கோங்க. ஆமே, நம்ம சைடுல முதல்ல நம்ம எப்படி பார்க்கணும், எப்பவுமே எல்லாரும் எடுத்தோடனே தேவ சித்தம் சொல்லி விட்டுறக்கூடாது. முதல்ல நம்ம கிட்ட தவறு இருக்கா, காணிக்கை அங்கீகரிக்கல, தேவ சித்தம் சொல்லி எவ்வளவு சொன்னாரு, இல்ல நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லை, உன்கிட்ட இருக்கிறத சரி பண்ணு. நம்ம சைடுல எப்பவுமே ரெண்டு பேரும் பிரச்சனையா, நம்ம சைடுல தப்பு இருக்கான்னு பார்க்கணும். உங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கும் பிரச்சனை, நம்ம அவங்க சைடுல இருந்து ஃபர்ஸ்ட் நம்மளை பார்க்கணும். நம்மளை பார்க்கும்போது தெரியும், ஃபுல்லா வேண்டாத வேலை எல்லாம் செஞ்சது நம்ம சைடுல இருந்து தான் நம்மளை பார்ப்போம். நம்ம சைடுல இருந்து பார்த்தா, அதாவது யாராவது உங்களுக்கு வலிக்கிற மாதிரி அடிப்பீங்களா? இல்ல. ஆமே, எங்க வலிக்குது? ஆமே, சின்ன வயசுல ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து அடிக்கும் போது சிலர் அடிப்பாங்க, ஓன்னு அழுவாங்க, இது வலிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அடிப்பாங்க. ஒன்றும் அவங்க இப்படிதான் அடிப்பாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் வலிக்குதா? நம்ம சைட்ல இருந்து பார்க்கணும். நம்ம சைட் ஓகே, ஏன்னா என்கிட்ட தப்பு இருக்கா? எப்பவுமே எந்த ஒரு காரியம் நடக்கும்போது, ஆண்டவரே என்கிட்ட என்னதான் குறை இருக்கா, ஆண்டவரே குறை இருக்கா? இல்லை. சத்துரு சூழ்ச்சி பண்றானா, ஆண்டு சவுண்ட்ல போடுங்க. இல்லை அதையும் தாண்டி தேவனே இது உங்க சித்தமா. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் அதனுடைய 17, 18 வசனங்கள். ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது யோசேப்பு அறியாத ஒரு ராஜா தோன்றினான். 19வது வசனம், அவன் அவர்களை, நானே வாசிக்கிறேன், உபத்திரவப்படுத்தினான். வாசிக்கும் போது இடையில வாசிக்க வேண்டும், உபத்திரவப்படுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம். தேவன் இப்படி ஒரு புலம்பலை அனுமதிச்சதுனாலதான் ஒரு மோசே என்கிற ஒருவனை கர்த்தர் எழுப்பினார். கர்த்தருடைய பலத்த கிரியை அந்த தேசத்தில் நடந்தது. தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளை வாழ்க்கையில தேவன் ஒரு பெருமூச்சை அனுமதிக்கிறார் என்றால், கர்த்தர் தருகிற வார்த்தை, உனக்கான வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்திருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை ஆராதித்தும் ஆண்டவரை சமூகத்திலே அவருக்கு பிரியமாய் வாழ்ந்தும் ஒரு பெருமூச்சை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் என்றால், ஆமென், உனக்கான வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம். எனவேதான் ரோமர் 8:28 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. ஹalleluya. Thank you Jesus. அனுமதித்ததெல்லாம் நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக, அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பே. எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை, எதுவும் இல்லை. கைகள் குறுகவில்லை, ஆமென். உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, ஆமென். உம்மால் கூடாதது. பிரியமானவர்களே, ஆமென். ஆமான் இவ்வளவு உபத்திரவப்படுத்துகிறதுல தேவ சித்தம் என்ன தெரியுமா?
ஆமா, அந்த ஆமானை தூக்கிட்டு அந்த இடத்துல யாரை வைக்கணும் தெரியுமா? அரண்மனை வாசல்லே ரொம்ப நாள் உட்கார்ந்து இருக்கிற மொர்தெகாயே, உனக்கு அரண்மனைக்குள்ள ஒரு இடத்தை தருவதற்காக இது தேவ சித்தம். இன்னைக்கு நீ வடிக்கிற பெருமூச்சுக்கு பின்னாக ஒரு தேவனுடைய உன்னதமான திட்டம் இருக்கிறது, தேவனுடைய உன்னதமான சித்தம் இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? என் கண்ணீருக்கு பதில் வர போகிறது, என் பெருமூச்சின் சத்தத்துக்கு பதில் கிடைக்க போகிறது. நம்புற தேவ பிள்ளைங்க கொஞ்சம் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்க. ராபா லாபா தாரா. ஆமென். தலைமுறைக்காக அழுது 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 ஒரு பெருமூச்சு நேரத்தில் பெருமூச்சு. இவன் வாழ்க்கையை நினைச்சாலே பெருமூச்சு தான் வருது. ஏன்னா அழுது அழுது கண்ணீர்லாம். சில பார்த்துருக்கீங்களா, ரொம்ப நேரம் அழுது முடிச்சு ஒரு ½ hour கழிச்சு பெருமூச்சு விடுவாங்க. பெருமூச்சு அப்போ அழுதது பார்க்காம பெருமூச்சு விடுறதை மட்டும் பார்க்குறவங்க இருப்பாங்க. பார்த்து சொல்லுவாங்க, சும்மா இருந்து பெருமூச்சு விடுறது பாரு. சும்மா இருந்தா பெருமூச்சு விடுறாங்க. அவன் அதுக்கு முன்னாடி 1 மணிக்கு அழுது முடிச்சிருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கண்ணீருக்கு பதில் தருவார். ஆமென். இதுல தேவ திட்டம் இருக்கிறது. அப்படி என்றால் தேவன் இதை அனுமதித்திருக்கிறார் என்றால் வாக்குத்தத்தம் ரெடி ஆயிக்கோங்க. வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறது. வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது, ஆமென், வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்ததின் அடையாளம் என்ன? பெருமூச்சு. ஹல்லேலூயா, பெருமூச்சு. ஆமென். அப்படியே உங்க தலையில கை வச்சு, ஆண்டவரே, நீ சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீ சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீ சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம். ஹல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்ன செய்தார் அதையும் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் செய்த 5 காரியங்களை வேகமா சொல்லுகிறேன். 1, அவர் பெருமூச்சை கேட்டார். 24வது வசனத்தை வாசிங்களேன். 2:24. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். கேட்டார். அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவர் அதை அலட்சியம் பண்ணவில்லை. நல்ல கவனமா கேளுங்க. மனிதர்கள் கேட்காத அழுகையும் உண்டு, மனிதர்களுக்கு கேட்காத அழுகையும் உண்டு. ஆமென். மனிதர்கள் கேட்காத அழுகை என்ன அப்படின்னா, நம்ம அழுறது அவங்களுக்கு தெரியும், ஆனா அவங்க கேட்க விரும்பல. மனிதர்களுக்கு கேட்காத அழுகை அப்படின்னா நம்ம அழுறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆமென். யோசேப்பு வாழ்க்கையில் இது 2 உண்டு. குழியில கிடந்து அவன் அழுதது யாருக்கு கேட்டுச்சு தெரியுமா? கேட்டுச்சு. ஆனா அவங்க எப்படிதான் இருந்தாங்க? அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னு இருக்கு. எப்படிங்க இருக்கும்? ஆமென். எப்படிங்க இருக்கும்? நம்ம படுக்கையில் இருக்கும்போது ஒருத்தங்க உங்களுக்கு கஷ்டம்னு கேள்விப்பட்டேன்னு சொல்லி நமக்கு வச்சு ஆரஞ்சு எடுத்து நமக்கு முன்னாடியே பிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா எப்படி இருக்கும்? நமக்கு எப்படி தோணும்? அந்த ஆரஞ்சு தோடு எடுத்து அவன் கண்ணிலே அடிக்கணும்னு தோணுமா இல்லையா? மனிதர்களுக்கு கேட்காத கண்ணீர், மனிதர்கள் கேட்காத கண்ணீர். நம்முடைய பல கண்ணீர் மனிதர்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்டா பிரச்சனை, அதனால போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. யோசேப்பு வாழ்க்கையில குழியில கிடந்து அழுத போது அவன் சகோதரர்கள் கேட்கல அந்த கண்ணீரை. அவன் கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டு அவனை. யோசேப்பு எகிப்தில் உயர்த்தப்பட்ட போது சகோதரர்கள் நிக்கிறாங்க. பென்யமீனை பார்த்தது அவனுடைய உள்ளம் பொங்குது. இப்ப அவனுக்கு அழணும். அவன் போய் கதவை பூட்டிட்டு அழுறான். மனிதர்களுக்கு கேட்காத கண்ணீர். இந்த 2 கண்ணீரும் கேட்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். கண்ணீரு வீணாலும் ஒப்பி எடுத்து துருத்திலாக்குன்ன நாதனுண்டு, துருத்தி நிறையும் போல் அழனெடுத்து அனுகிரகமேகுன்னோர் இயேசு உண்டு. ஒரே ஒரு வார்த்தை, உண்மையான கண்ணீரும் உண்மையான பெருமூச்சும் ஒரு நாள் வீண் போகாது. அது நிச்சயம் கேட்கப்படும். அது நிச்சயம் கேட்கப்படும். சங்கீதம் 102:19 ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கிறார். பெருமூச்சை கேட்கிறார். 2வது, உடன்படிக்கையை நினைத்தருளுகிறார். அதே 2:24 வாசிக்கலாம். யாத்திராகமம். கர்த்தர் அவர்கள் பெருமூச்சை கேட்டு
ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். நல்ல கவனிங்க, உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார்னா அவர் அதுவரை மறந்தார்னு அர்த்தம் கிடையாது. உடன்படிக்கையை நினைத்தார்னா அவர் சொன்னதை செய்ய ரெடி ஆயிட்டார்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் பரிசுத்தவான்கள் நினைத்தருளுன்னு சொல்றாங்க. நினைத்தருளுன்னு அர்த்தம் அவர் மறந்துட்டார்னு அர்த்தம் கிடையாது. அவர் மறப்பது இல்லை. இஸ்ரவேலே நீ என்னால் மறப்பதில்லை. அப்ப இந்த இடத்துல நினைவு கூர்ந்தார்னா அதன் அர்த்தம் என்னன்னா அவர் அடுத்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னு. பேழைக்குள்ள இருந்த நோவாவை கர்த்தர் மறந்தாருன்னு இருக்கா? ஆனா கர்த்தர் நினைத்தாருன்னு இருக்கும். அவர் நினைச்சதும் என்ன பண்ணார்? காற்று அனுப்பினாரா இல்லையா? அப்ப ஆண்டவர் நினைக்கிறாருனாலே அதன் அர்த்தம் என்ன? ஏதோ ஒண்ணு செய்ய போறாருன்னு அர்த்தம். எத்தனை பேர் நம்புறீங்க? என் பெருமூச்சை கேட்டு கர்த்தர் என்னோடு செய்த உடன்படிக்கை, கர்த்தர் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து ஹல்லேலூயா. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். ஆமென். உடன்படிக்கையின் தேவன் க்ளோரி உண்மையில் பிசகாதவர். ஆமென். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை கைகளை உயர்த்தி மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. எனவேதான் நெகேமியா ஜெபம் பண்றான். ஆண்டவரே 13 கடைசி நினைக்கிறேன். நெகேமியா 13 கடைசி. உமது அடியனுக்கு நன்மை உண்டாக. 13 கடைசியா? கடைசி வசனம். உமது அடியனுக்கு நன்மை உண்டாக. கடைசி வசனம் இல்லையா? இருக்குல்ல, கம்ப்யூட்டர்ல இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்கா? தேவனே, என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக, நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். சூப்பர் பிரேயருங்க. அது அர்த்தம். நான் மறுபடியும் சொல்றேன், இது நினைத்தருள். அவர் மறக்க மாட்டார். பாஸ்ட் மறப்பாங்க, மனுஷன் மறப்பான், கர்த்தர் மறக்க மாட்டார். நினைத்தருள்னு அர்த்தம் என்னன்னா ஏதாவது ஒன்று செய்ய ஆரம்பிச்சிருங்க ஆண்டவரே. அவன் எத்தனை பேர் இப்போ ஜெபம் பண்ண விரும்புறீங்க? அப்பா பெருமூச்சு விட்டு நெஞ்செல்லாம் வலிக்குப்பா. ஆண்டவரே அப்பா வாடி போயிட்டேப்பா, உமது அடியனுக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, என்னை நம்ப பண்ணின வசனத்தை நினைத்தருளும் ஆண்டவரே. அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவர் எனக்கு ஏதோ ஒரு வார்த்தையை தந்து மறந்துட்டாருன்னா இல்ல, என்ன நம்ப பண்ணீங்கல்ல, அதுக்குன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க ஆண்டவரே. கைகளை உயர்த்தி என்னை நினைத்தருளும் அப்பா. ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தையை சொல்லி நம்ப பண்ணினீரே, உடன்படிக்கை தந்தீரே. என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும். உடன்படிக்கையின் தேவன் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கையை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். சங்கீதம் 89:28. உடன்படிக்கையில் உண்மை. அவர் உடன்படிக்கை நடந்து கர்த்தர் ஒரு ப்ராமிஸ் பண்றாரு பாருங்க. அதில் அவர் உடன்படிக்கை வைக்கிறார். அதை நான் செய்வேன், செய்து முடிப்பேன். அவர் நினைத்தருளினார். நினைச்சு அப்படி எழும்புறார். அவர் கிரியை செய்ய தொடங்கிட்டார் அர்த்தம். இந்த மே மாசம் 2026 சிலர் வாழ்க்கையில கர்த்தர் சில காரியத்தை செய்ய தொடங்கிட்டார். என்னை நினைத்தருளி எனக்கான இத்தனை காலம் நான் காத்திருந்த காரியத்தை கர்த்தர் செய்ய ஆரம்பிக்கிறார். நல்ல கைகளை தட்டி உடாராபாலா பாதாரே ரிமாமா மதரே. அதனால இதுவரை அவர் ஒரு ஸ்டெப் எடுக்கல. அவர் ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா வித்தியாசம் தெரியும். எத்தனை பேர் இந்த வார்த்தை பேசும்போது ஆவியிலே நான் அதிகமாய் உணர்கிறேன் கர்த்தருடைய ஆவியானவர் இடைபடுகிறதை. கர்த்தருடைய ஆவியானவர் சில உள்ளங்களோடு தீர்க்க தரிசனமாய் உன் காத்திருப்பின் காலத்துக்கான கிரியை ஆரம்பிக்கிறது. ஓ, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளும் காலம் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். Thank you Holy Spirit. அவர் நினைவு கூர்ந்தார்னா ஆண்டவர் மறக்கல, அவர் மறக்க மாட்டார்.
அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். அதன் அர்த்தம் என்ன? அவர் டேபிள்ல தான் ஃபைல் இருக்கு. அவர் டேபிள்ல தான் ஃபைல் இருக்கு. அவர் நினைச்சிட்டாருன்னா அந்த ஃபைல் அவர் கையில இருக்கும். ஹalleluya, ஹalleluya. ஆமே. 2வது அதிகாரத்துல போவாஸ் வயல் நிலத்துல இருந்த ஒவ்வொருத்தரையா பார்த்தார். அப்படி பார்த்துட்டு கடைசியா வரும்போது யாரை பார்த்தார் தெரியுமா? ரூத்தை பார்த்தார். ஆனா 4வது அதிகாரத்துல முதல் ஃபைலே யாருடைய ஃபைல் தெரியுமா? ரூத்துடைய ஃபைல். ஏன் தெரியுமா? 3வது அதிகாரத்துல ரூத் அவளத்தை அவருடைய பாதத்துல வச்சா. ஹalleluya. இந்த நாளில் அப்பா என்ன நினைத்தருளும் என்று ஆண்டவர் சமூகத்துல விட்டு கொடுக்கிற அன்பு உள்ளமே, உன் காரியத்தை முதற் காரியமா எடுத்து செய்ய. glory Jesus. அவர் நினைத்தார். 3வது அவர் கண்ணோக்கினார் என்று இருக்கும். 2:25 அவர் கண்ணோக்கினார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார்னு அர்த்தம் என்ன தெரியுமா? சும்மா பார்க்கறது இல்ல, டீட்டெயிலா பார்க்கிறார். அதுதான் மோசே கிட்ட சொல்றார், என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்துட்டே இருக்கிறார். என் பிள்ளை எவ்வளவு கஷ்டப்படுறான். சில மறைவான பெயின் இருக்கு பாருங்க, அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். சில மறைவான வழி, வெளியே சிரிச்சுட்டே இருப்போம். எங்கேயாவது, அதாவது ரொம்ப பாரம் உள்ளவங்க எதை தேடுவாங்க தெரியுமா? தனியா உட்கார்றதுக்கான ஒரு இடத்தை தேடுவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு நெஞ்சை வெடிக்கிறது போல இருக்கும். ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். ஆகார் பிள்ளை அழுத பிள்ளை பாத்திரக்கூடாதுன்னு தள்ளி போய் உட்கார்ந்து அழுத போது, ஆகாரே அப்படின்னு கேட்கிறார். சீஷர்கள் நடுவில் இருந்து அழக்கூடாதுன்னு சொல்லி தான் இயேசு உயிரோடு எழுந்தது தெரிஞ்சதுக்கு அப்புறம் கல்லறைக்கு முன்னாடி போய் அழுதா. ஏன்னா இனி அங்க யாரும் வரமாட்டாங்க, ஏன்னா அவர் இல்லை, இங்க இல்லைன்னு ப்ரூவ் ஆயிட்டு. அவ அங்க போய் அழும்போது இயேசு பின்னாடி நின்று ஸ்திரீயே அப்படிங்கிறார். அவர் கண்ணோக்கிறார். நீ படுற கஷ்டம், நீ படுற வேதனை, நீ இருக்கிற குடும்பத்தில் நீ படுற நெந்த, உன்னை மட்டும் ஒதுக்கி வைக்கிறது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, லேயாள் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் பார்த்தாராம். அவர் ஒருத்தங்களை கண் நோக்கிட்டார்னு வைங்களேன். ஆமென். ராகேல் லேயாள அற்பமா எண்ணினாள், கர்த்தர் கண்ணோக்கினார். சாப்டர் மாறுது. ராகேல் லேயாள் மேல என்ன பட்டா தெரியுமா? பொறாமைப்பட்டா. ஆகாதென்று தள்ளின கல்லை, ஆகாதென்று தள்ளின கல்லை, ஆகாதென்று தள்ளின கல்லை தலைக்கல்லாய் மாற்றி. glory. இன்னைக்கு உன்னை அற்பமா பார்க்கிறவங்க நாளைக்கு உன்னை பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு கர்த்தருடைய பார்வை உண்மையில. நம்முடைய மறைக்கப்பட்ட வேதனைகளை கர்த்தர் பார்க்கிறார். பார்த்து என்ன செய்தார் தெரியுமா? கிருபையா இறங்குகிறார். யாத்திராகமம் 3:8 கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். என்னை கண்ணோக்கி தூரத்திலிருந்து பார்க்கிறவர் மட்டும் இல்ல, அவர் இறங்கி வந்து வேலை செய்கிறவர். அவர் இறங்கி, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் சிச்சுவேஷன்ல கர்த்தர் தலையிட போகிறார். என் குடும்ப சூழ்நிலையில கர்த்தர் தலையிட போடுகிறார். இந்த வேதனையில கர்த்தர் தலையிட போகிறார். நல்ல கைகளை தட்டி உலகத்தில் இருப்பவரையிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர் என்பதை எல்லாரும் காணும்படிக்கு இந்த காரியத்தில் கர்த்தருடைய தலையீடு இருக்க போகிறது. ஹalleluya. ஆண்டவர் தலையிட போகிறார். அதனாலதான் மோசே கிட்ட போய் சொல்றார், தேவன் சொன்னார்னு சொல்லு. அவன் கேட்கிறான், எபிரேயன் தேவன் யாருன்னு கேட்ட. காட்டி கொடுக்கிறேன் உனக்கு, காட்டி கொடுக்கிறேன், ஒவ்வொன்னா காட்டி கொடுக்கிறார். அவன் கேட்கிற மோசே கிட்ட, எனக்காக ஜெபம் பண்ணு. இல்ல இன்னும் உனக்கு காட்டினா, அவனுக்கு இன்னும் விரல தான் காட்டி இருக்கிறேன். பார்வோன் மந்திரவாதிகள் என்ன சொன்னாங்க? விரல மட்டும் தான் அவன் பார்த்திருக்கான். விரலுக்கு இப்படி வீங்கிட்டானா. அடுத்து என் கையை காட்டணும். எங்க காட்டினார் தெரியுமா? சிவந்த சமுத்திரத்தில் கொண்டு வந்து அவர் இறங்கினார். ஆமே. தேவ சமுத்திரத்தில் பெருமூச்சு விடுகிற உள்ளமே, உன் விஷயத்துல கர்த்தர் தலையிடும் வேளை வந்து விட்டது. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? என் காரியத்துல கர்த்தர் தலையிடும் வேளை வந்து விட்டது. காரியம் ஜெயமாய் முடிகிற நேரம் வந்து விட்டது. விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க. ஆண்டவர் கண்ணோக்கினார். ஆண்டவர் இறங்கினவர் தமது வல்லமையினால் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தார். பெருமூச்சின் சத்தம். ஆமே. அப்பா கேட்டுட்டாருன்னு வைங்கள, பெருமூச்சின் சத்தம் கேட்டுட்டாருன்னா, ஆமே, நிச்சயம் ஏதோ ஒன்று செய்வார். நம் தவறுனால என்ன, திருத்தியே ஆகணும்.
சத்ருவின் சூழ்ச்சியா? தேவனிடத்துல நீதிக்காக, நியாயத்துக்காக கதறுங்கள். தேவ திட்டமா? சகித்துக் கொள்ளுங்கள். இந்த பெருமூச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டு. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி, ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். நான் நம்புகிறேன் அநேக பெருமூச்சு சாட்சியாய் மாறப்போகிறது, பெரிய ஆரவாரமாய் மாறப்போகிறது. உன் பெருமூச்சின் சத்தம் பெரிய ஆரவாரமாய், எந்த வீட்டில் எந்த அறையிலிருந்து பெருமூச்சு விட்டாயோ அதே வீட்டில் சாட்சி கூட்டம் நடக்க போகிறது. அதே வீட்டில் சாட்சி கூட்டம். எந்த காரியத்துக்காக பெருமூச்சு விட்டாயோ அதே காரியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும்படிக்கு. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், ஹalleluya, தேங்க்யூ லார்ட். கர்த்தர் நல்ல நம்பிக்கையான நாளை வைத்திருக்கிறார். ஹalleluya. தான் வாழ்கையா ஆகுலமில். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நாளை என்ன பீதியில்ல, ഭാവിയെല്ലാം തൻ കയ്യിലെന്നോർത്താൽ ആയത്ര ധന്യമേ ഈ ലോക ജീവിതം. താൻ വാഴുകയാ ആകുലമില്ല നാളെയെന്ന്. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் அவரை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள். இந்த பெருமூச்சுக்கு முற்றுப்புள்ளி, இந்த கட்டுக்கு முற்றுப்புள்ளி, இந்த வேதனைக்கு முற்றுப்புள்ளி. அவர் எல்லா முகத்தில் உள்ள கண்ணீரையும் துடைப்பார். எஸ் எஸ். நாளை என்று வீதியில் ഭാവിയെല്ലാം കയ്യിലെന്നോർത്താൽ ആയത്ര ധന്യമേ. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஆமென். ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, நீர் என்னோடு செய்த உடன்படிக்கையில் உண்மை உள்ளவர். நீர் நினைவு கூர்ந்து கண்ணோக்கி பார்த்து இறங்கி ஏதாவது செய்வீங்கப்பா. ஒரே ஒரு வார்த்தை அப்படியே கைகளை உயர்த்து, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும், எனக்கு நன்மை உண்டாக, எனக்கு நன்மை உண்டாக. நீர் உயிரோடு இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வார்த்தையெல்லாம் நாங்க நம்ப காரணம் என்ன தெரியுமாப்பா? இது செய்கிற நீங்க இன்னைக்கு உயிரோடு இருக்கிறீங்க. நீங்க உயிரோடு இருக்கிறீங்க. தான் வாழ்கையா ஆகுலமில் நாளை குறித்து பீதியில்ல, ഭാവിയെല്ലാം തൻ കയ്യിലെന്നോർത്താൽ ആയത്ര ധന്യമേ. One more time, கடைசியாக. தான் வாழ்கையா ஆகுலமில்ல நாளை என்று பீதியில்ல, ഭാവിയെല്ലാം തൻ കയ്യിലെന്നോർത്താൽ ആയത്ര ധന്യം. ஈசாக்கை பலி செலுத்த கொண்டு போகும்போது ஆபிரகாம் தைரியமானுக்கு காரணம், அவனுக்கு தெரியும் ஈசாக்கு வாழ்க்கை என் கையில இல்ல, ஈசாக்கை தந்தவர் கையில இருக்கிறது. எனவேதான் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பெருமூச்சு விட்டு அழுது இந்த சத்தத்தை கேட்கிற உள்ளமே அவர் நினைச்சிட்டாருன்னா கிரியை செய்ய தொடங்கிட்டார்னு அர்த்தம். உன் கண்கள் அதை பார்க்கும், உன் காதுகள் அதை கேட்கும். அவர் உடன்படிக்கையின் தேவன். நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை. ஆமென். நன்றி ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம். உடைய பிரசனத்துக்காக நன்றி. உங்க சமூகத்தில் எங்களை கிருபையாய் கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க ஜெபிக்க வைத்து எங்களோடு பேசினீர். எங்கள் பெருமூச்சுக்கான காரணங்களை கற்றுத்தந்தீர்.
அந்த பெருமூச்சின் முடிவில் கர்த்தர் செய்யும் செயலையும் எங்களுக்கு காண்பித்து தந்தீர். நீர் நினைச்சாலே போதுப்பா ஆண்டவரே. எந்த பார்வோனின் வல்லமையும் உங்க ஒரு விரலுக்கு நிக்க முடியாத, உங்க ஒரு விரலுக்கு முன்னாடி நிக்க முடியாதப்பா. அவ்வளோ பெரிய தேவன் எங்களுக்கு பிராமிஸ் பண்ணி இருக்கிறீங்க, எங்களோட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீங்க. நிச்சயம் நிறைவேற்றுவீங்கிற நம்பிக்கையில ஒவ்வொரு காணப்பட கிருபை செய்யும். வல்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வரும். மகிமை கனம் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.